முதலமைச்சராக இருந்தார் சிஎம். அப்போது வந்து எம்ஜிஆர் அவர் ஒரு நடிகராக தான் இருந்தார். அப்போ அவர் வந்து ஜீவாவோட ரொம்ப நெருக்கமானவர். அதனால் அவர் வந்து அந்த ஊர்வலத்தில் போகிறார். நிறைய கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அவருடைய வந்து இதில் போய் நெருப்பு வைக்கும்போது பாலதண்டாயுதம் கூட இருந்தார். அவர் தான் எங்கள் 3 பேரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. நாங்கள் 3 பேரையும் அதுக்கப்புறம் நெருப்பு வச்சாங்க. ஜீவா ஒய்ஃப் பத்மாவதி தான் அந்த நெருப்புலேயே போய் விழுற மாதிரி ஒரு அழுதாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு இது. அந்த மாதிரியான ஒரு இதில் தியாகம் பண்ணி எங்கள் அப்பாவும் இந்த கட்சிக்காக கொடுத்துறாங்க. வளர்ந்த கட்சி இது. இருந்தாலும் அவங்களுடைய தியாகத்துக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்தோம். அதுக்காக நாங்கள் நல்ல மாதிரி வளரணுன்ற மாதிரி வளர்ந்தோம். அவங்க எங்கள் சின்ன வயசுலேயே நாங்கள் இழந்துட்டு வளர்ந்தோம். அவருடைய தியாகத்துக்கு மரியாதை கொடுக்கும் போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை ரொம்ப நாங்கள் பெருமையாக எடுத்துக்கிறோம். வருஷம் அவருக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டு வரோம். அதே டைமில் கட்சியும் அவருக்கு சிபிஐ சிபிஎம் 2 கட்சியும் வந்து அவருக்கு அந்த இதை செய்கிறாங்க, இந்தியா இதை செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவருடைய எங்களோட அவர் இல்லைன்றதை விட கட்சிக்காக இந்த ஜனங்களுக்காக இவ்வளோ செஞ்சிருக்காருன்றதை நினைக்கும் போது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அது அவங்க இருக்கக்கூடிய ஜனங்க அவரை தெய்வமாக நினைக்கிறாங்க திருத்துறைப்பூண்டியில். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்தது ஜீவா குடும்பம் வந்து எங்கள் குடும்பத்தோட அவ்வளோ அவர் இறந்த பிறகும் அவங்க அம்மாலாம் எங்கள் குடும்பத்தோட ரொம்ப இதாக இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க பொண்ணுங்கள்லாம் எங்களோட உறவாகவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு நாளை வந்து இன்னைக்கு இங்கே கொடுத்துருக்கீங்க எனக்கு. அதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷனல். சின்ன வயசுல அதெல்லாம் நாங்கள் இழந்தோம். இந்த பேராசாமி ஜீவா அவர்களுடைய 2026 ஜனவரி 18 அன்று ஜீவாவுடைய 63வது நினைவு நாளிலே ஜீவா அவர்கள் கட்டி வளர்த்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய முன்னெடுப்பிலே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக அவருடைய நினைவை போற்றுகிற முறையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றத்துடைய பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய ஆக பெரும் தியாக தலைவர்கள் வாரிசுகளாக இந்த மாவட்டத்தினுடைய மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் முதன்மையானவர்களாக இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த அரங்கிலே பங்கேற்றிருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் பெரும் ஓகையை அளிக்கின்றது. அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றோம். அதேபோல் நம்முடைய பங்கேற்றிருக்கின்ற தோழர்கள் திப்பு சுல்தான் பேரவையிலிருந்து தோழர் அலாவுதீன் பாய் அவர்கள் கூட இந்த அரங்கிலே பங்கேற்றிருக்கின்றனர். நாம் இந்த ஜீவா அவர்களுடைய நினைவு நாளிலே அவர் காட்டிய வழியிலே ஒரு புத்துலகை படைப்பதற்கான ஒரு தொழிலாளர் விவசாயிகளுடைய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த சமுதாய மாற்றத்திற்கான பாதையிலே அதற்கான கலை இலக்கியத்தை நாம் படைக்கப் போகின்ற ஒரு முன்னணி படையினராக இருக்கக்கூடியவர்கள் தான் படைப்பாளிகள், கலைஞர்கள். அவர்களுடைய ஒரு
அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த கலைஞர்கள் கூட்டத்திலே சிறப்பான முறையில் இந்த பகுதியிலே நாம் இந்த அமைப்பை உருவாக்கி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தோழர்களை இந்த அமைப்பிலே இணைப்பதன் மூலமாக அவர்களை தொடர் மாரப்பன் தொடர் பெருமாள் அவர்களை போன்று இன்னும் பல சிறப்பான கலைஞர்களை, படைப்பாளிகளை, இலக்கியவாதிகளை, நாடக கலைஞர்களை இப்படி இந்த மண்ணிலே உருவாக்குவதன் மூலமாக இந்த மண்ணிலே ஒரு சிவப்பு செங்கொடி இயக்கத்தினுடைய இந்த மண்ணை ஆக்குகின்ற முயற்சியிலே முற்போக்குவாதிகள், படைப்பாளிகளுடைய பங்கு முதன்மையானது என்ற அடிப்படையிலே நாம் இதற்கான பங்களிப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும்.